ஃபிஷிங் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஸ்ரீராம் ஷீட்ஸ்னே வச்சுக்கங்களேன், இதுக்கு ஒரு டொமைன் இருக்கும், வெப்சைட்டோட டொமைன் இருக்கும். ஷீட்ஸுங்கிறது CHITS, ரைட்டா? ஒரு ஃபிஷிங் டொமைன் கிரியேட் பண்றதுனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஐக்கு பதிலாக எல்லுன்னு மாற்றும். இதுக்கு பேர் வந்து சைபர் ஸ்குவாட்டிங், இல்லை இம்பர்சனேட்டிங் உங்களுடைய ஒரிஜினல் டொமைன். நீங்க பார்க்கும்போது மெயில் வரும்போது தெரியாது, டிஸ்பிளே நேம்ல ஸ்ரீராம் ஷீட்ஸ்னு போட்டுருக்கும். உள்ள இமெயில் ஐடியை பார்த்தா தான் தெரியும் இது ஐக்கு பதிலாக எல்லுன்னு இருக்கு. ஒரு ஃப்ராடுலன்ட் டொமைனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதே தான் நீங்க வந்து பேங்க், எந்த பேங்க்ல இருந்து வந்தாலும், இப்போ ஐசிஐசியோ இல்லை HDFCயோ ஐக்கு பதிலாக எல் போட்டா பார்க்கறது இல்லை. நம்ம டக்குன்னு மெயில் வந்தோம்னா டிஸ்பிளே நேமை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. டீப் ஃபேக் டெக்னாலஜி. இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ண மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா they use the deep fake technology. இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி they are able to mimic exactly 98% அவங்களுடைய வாய்ஸ், அவங்களுடைய ஃபேஸ், ஃபேஷியல் ரெகனைஷன், அதே மாதிரி அவங்களுடைய அந்த மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கிறது they were able to replicate.